ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டால். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான விஜேஎஸ் எபிசோடுக்காக கண்டிப்பாக எல்லாரும் காத்துட்டு இருப்பீங்க. நானும் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். காரணம் இன்னைக்கு எவிக்ஷன் டே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பேயாட்டம், விரியாட்டம், மந்தாட்டம், இந்த ஆட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம் எல்லா ஆட்டத்தையும் ஆடி எல்லாரும் மூஞ்சிலும் கையை பூசி இனிமேலாவது ஒழுங்காக ஆடுங்க, இல்லைன்னா நானாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வச்சு செஞ்சுருந்தார். ஸோ இன்னைக்கு தரமான சம்பவங்கள் விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட வந்து வரும். நேற்று வந்துட்டு எப்படி பிக் பாஸ் வச்சு செஞ்சாரோ அதே மாதிரி விஜய் சேதுபதியும் வச்சு செய்ய போகிறார் அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. என்னன்னா வாயில் கார்டாக வந்துட்டு நம்ம ஆதரே வர போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு பதில் நோ, அந்த மாதிரி வந்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆதரவு மேல் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கின்றது. இந்த காரணத்தினால் கண்டிப்பாக வரமாட்டாங்க அப்படியே இது வரைக்கும் அப்டேட் வந்திருக்கு. அதே மாதிரி வைல்ட் கார்டு எப்போ தாங்க வருவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கில் நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துடுவாங்க, நம்மளுக்கு நாளைக்கு எப்படி சொல்ல தெரியும் மேக்ஸிமம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது வந்து ஒரு பயங்கரமான ஷாக்கிங் தான். என்னென்னா உள்ளே வந்துட்டாங்க, ஆனால் உள்ளே இருந்தே லைவ் போட்ட ஒரு சம்பவம் நேற்று நடந்துச்சு. அமித் பார்கவ் அவர்கிட்ட வந்துட்டு நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க. குறிப்பாக நிறைய பேர் கேட்ட கொஷின் கமருதனை பற்றி, விஜய் பார்வதி பற்றி மட்டும்தான். ஸோ அப்படின்னு இருக்கும்போதே தெரியுது மற்றவங்கள சீட்டை தேய்க்கிறாங்க. சார் அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு சம்பவம் நைட் நடந்துச்சு. என்னென்னா வினோத் அவருக்கு பர்த்டேக்கு நம்ம பிக் பாஸ் அவரோட வாய்ஸால் ஹாப்பி பர்த்டே டு யூ அடடடடடா அதை கேட்கும்போது கண்ணில் தண்ணி வந்துட்டது. ஏன்னா இந்த மாதிரி அந்த வாய்ஸை நானும் அந்த வாய்ஸ் கடிமை. ஸோ யாரெல்லாம் அதை பார்த்து ரசிச்சிங்க அப்படின்னு தான் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்றைக்கி ஒரு சிலர் வந்து கமருதீன் வெளியே போயிடுவார்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கிளப்பிட்டுருக்காங்க. கண்டிப்பாக கமருதீன் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது வரைக்கும் அப்டேட். ஸோ அப்போ யார் தாங்க போவாங்க அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அரோரா போகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. இல்லைன்னா கலரசம் போவார். பட் நிறைய விஷயங்கள்லாம் வந்திருக்கு. சரி ஒன்று வேணால் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு மொத்தம் 5 பேர் நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருந்தாங்க. அது யார் யார் முதல் பார்த்துருவோம். கலையரசன், அரோரா, கமருதீன், பார்வதி, கானா வினோத். இந்த 5 பேரில் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அரோரா வெரி ஒஸ்ட்டு, அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்க தான் வெளியே போகணும், எல்லாருமே ஆவலாக காத்துட்ருக்காங்க. கலையரசன் அவங்கள கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல கேம் கொடுக்குறாரு. டாஸ்க் எல்லாத்துலேயும் சூறாவளி மாதிரி விளையாடுறாரு, அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அப்புறம் கமருதீன், பார்வதிக்குலாம் நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. நல்லா ஓரளவுக்கு நெகட்டிவோ பாசிட்டிவோ ஏதோ ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. கானா வினோத் நல்ல ஒரு விஷயம் கொடுத்துட்ருக்காரு, ஆனால் ஒரு பெரிய சிக்கலை மாட்டிட்டுருக்காரு. சரிங்களா? சரி முதல்ல இந்த வீட்டை விட்டு யாரெல்லாம் போக மாட்டாங்க, இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் வீட்டில் அந்த கதவு லாஸை பூட்டவங்க பற்றி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அதில் வந்து போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே துளி கூட கிடையாத ஒரு பர்சன் அப்படின்னா இந்த வாரம் கானா வினோத். கானா வினோத் கண்டிப்பாக வந்து ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. திறமை அவ்வளவு இருக்குது. சரிங்களா? அந்த திறமை பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு வெளியே காட்ட முடியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசில் நல்ல ஃபேமஸாக இருந்தார். இப்போ அந்த ஃபேமஸை தொலைச்சிட்டு திரும்ப அந்த ஃபேமஸ் வந்து மக்கள் மூலமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்கி ஏதோ பண்ணுறாரு. ஆனால் ஒரு சில சிக்கல்லையும் மாட்டிக்கிறாரு. நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிக்கலை மாட்டிக்கிட்டார். இந்த மாதிரி பெண்கள் சிக்கலில் மாட்டினா கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதை கொஞ்சம் கானா வினோத் கண்ட்ரோலில் இருக்கணும். ஏன்னா நேற்று அரோரா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க, போய் கட்டி பிடிச்சிட்டார். கட்டி பிடிச்சதும் இல்லாமல் அவங்க மேலே ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்காங்க, அந்த ஷோல்டரை போட்டு அமுக்கிறாரு. அதை வந்துட்டு பயங்கரமாக நேற்று ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. அந்த விஷயத்த அவள் உயிராக நினைக்கிற அந்த மனைவி பார்த்தா எவ்வளோ கொடுமையாக இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். இந்த சோஷியல் மீடியா அப்படின்னு வந்துட்டாவே எது பண்ணாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்ணில் விளக்கணை விட்டு தேடிட்டே இருப்பாங்க. அதனால் கானா வினோத் ரொம்ப சேஃபாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு வீக்லி டாஸ்கில் ரம்யா ஜோ கூட அவர் பண்ணதை ஒரு சில பேர் ஏன்றாங்க, ஒரு சில பேர் உண்மைன்றாங்க. அதை பற்றி நான் பேச விரும்பலை. அதில் வந்துட்டு அந்த காட்சியை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை சொல்லுங்கள். ஆனால் நேற்று கானா வினோத்துக்கு மறக்க முடியாத ஒரு நாளை, ஒரு கிஃப்ட்டை பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனை பிக் பாஸ் கொடுத்ததே கிடையாது யாருக்கும். கானா வினோத்துக்கு கிடைச்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி கதறி எழுதார். ஏன்னா அவங்களுடைய 2 பசங்களும் வந்துட்டு ஐ லவ் யூ அப்பான்னு போட்டு அந்த கேக் அனுப்பிச்சது அழகாக இருந்துச்சு. ஸோ கானா வினோத்தை யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை சொல்லுங்கள். இப்போதைக்கு கானா வினோத் தள்ளினா கூட போக மாட்டார். 2வது பிரச்சனை இல்லாத நபர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் பார்வதி இருக்காங்க. அவங்களாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போதைக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கொஞ்சம் ஊசலாடிட்டு இருந்தது அவங்களோட விஷயங்கள். பட் ஜகன்னு ஓட்டை வாங்கி சும்மா சூப்பராக வந்துட்டு செகண்ட் பிளேஸில் கன்னு மாதிரி நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாய்க்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. அந்த வாயை எப்படியாவது வந்து ஓவர்டேக் பண்ணுன்னு சொல்லிட்டு ரம்யாஜோ நினைக்கிறாங்க. பட் கிட்டரன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரம்யாஜோ வெறும் வாய் மட்டும்தான். ஆனால் நம்ம விஜய் பார்வதி கிட்ட வாயும் இருக்குது, கூடவே சேர்ந்து பேச்சு, அதாவது பாயிண்ட் அவுட் பண்ணுற பேச்சு. சும்மா அவங்க வீட்டில் எல்லாருமே கிரிமினல் லாயர்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி ரம்யாஜோ வந்து சும்மா நடிப்பு வச்சுக்கிட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வச்சு நம்ம அந்த வீட்டை விட்டு ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இதில் வேறு பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து உனக்கு கட்ஸ் இருக்குது என்னை வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கான நீ பண்ண மாட்டேன்.
இவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டாலும் இவங்களே ஓவர்டேக் பண்ண முடியாமல் டெட்டில் நின்றுட்டுருக்காங்க. இவங்கள ஓவர்டேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பயப்படுறாங்க. அது யோசிக்கிறாங்க விஜய் பருவ இதுன்னு அது புது கதையாக இருக்குது. அவங்க வந்து அவ்வளோ பில்டப்பாக அடுத்தது பிரச்சனையே இல்லாத நபரை பார்த்தீங்கன்னா கமருதீன். ஆனால் ரூமர்ஸை கிளப்பி விட்றாங்க, கமருதீன் வெளியே போகிறார், கமருதீன் வெளியே போகிறார். உடனே கமருதீனோட ஃபேன்ஸ்லாம் வந்து கமெண்ட்ஸில் அண்ணே தயவு செஞ்சு சொல்லுங்கள், நைட்டு 1 மணிக்கு ஒருத்தர் வந்து கேட்குறாரு, அண்ணே கமருதீன் போயிடுவார் சொல்கிறாங்கண்ணே கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. இல்லைங்க அந்த மாதிரி நியூஸில் இல்லைங்க, இப்படி சொல்கிறதுனால நீங்கள் போய் அவசர அவசரமாக பார்ப்பீங்க, அந்த ஒரு காரணத்துக்காக பண்ணுறாங்க, அதெல்லாம் போலிகளை கண்டு ஏமாறதீர் அப்படின்றது என்னோட கருத்து. கமருதீன் இப்போதைக்கு வெளியே போக மாட்டார். அவருக்கு இருக்கிற ஃபேன் பஸ் நான் கண்ணார பார்க்குறேன், மற்றவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது. கண்ணாரா கமருதீன் எவ்வளோ தப்பு பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் வராங்க. ஸோ நல்ல ஒரு ஃபேன் பஸ் இருக்க அவருக்கு கொஞ்சம் சூதானமாக விளாடணும், அதை தான் செய்ய மாட்டாரு. ஆனால் இந்த வாரம் போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் ரொம்ப அழகாக பண்ணார். அதேமாதிரி அவர் ஒரு சில இடங்களில் வந்து கலாய்க்கிறது க்யூட்டாக தான் இருக்குது, அந்த லிமிட்டை தாண்டாமல் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எல்லா டாஸ்க்லையும் சூப்பராக வந்து பங்கேற்கிறாரு, நல்லா பாடுறாரு, நல்லா ஆடுறாரு, நல்லா அழகாக இருக்கார், பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேருக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்துட்டு கலையரசன், அடுத்தது அரோரா. கலையரசனுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. ஏன் அப்படின்னா கலையரசன் உண்மையிலே டாஸ்கில் வந்துட்டு சம்பவம் பண்ணுறாரு, அது வந்து மாட்டுக்கட்டே கிடையாது. உண்மையிலே சொல்லப்போனால் டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா இது வரைக்கும் யாருங்க நல்லா பண்ணுறா, கொஞ்சம் அதாவது கொடுத்தா நேர்மையாக விளாடணும், அதில் வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு பண்ணுறது கேட்டிங்கன்னா கானாவனு கலையரசன், அப்புறம் கொஞ்சோண்டு கமருதி. மற்றபடி எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் இதுதான், அந்த அளவுக்கு எஃப்ஜேலாம் சுத்தம், சபரியெல்லாம் சுத்தம். அதை சூப்பராக விளையாடுறது கலையரசன் கானா வினோத், அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி கலையரசன் இப்போ தான் உள்ளே இன்வால்வ் ஆகி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அவரும் இந்த வாரம் போகக்கூடாது, சிங்கிள் எவிக்ஷனாக இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக கலையரசன் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக அரோரா தான் இருக்கணும்னு எனக்கு ஆசை. பட் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. ஆனால் கலையரசன் ஓரளவுக்கு கொஞ்சோண்டு சேஃப்டியாக இருக்கார். லாஸ்ட்டாக போச்சுன்னா கண்டிப்பாக வெளியே போகணும் அப்படின்ற ஒரு கண்டாயத்தில் இருக்கிறது வந்து அரோரா தான். ஓட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு வர்றது கடவுளே, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லையான்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அரோராவை பற்றி ஒரு நல்ல விஷயம் யாராவது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இது வரைக்கும் வந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஃபுல்லாக பாருங்கள், கோழி மூட்டி கமருதீனுக்கும் ஆதருக்கு சண்டை மூட்டி விட்டது இவங்க தான். நேற்று வந்து பிக் பாஸ் சொல்கிறது உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக இல்லாமல் நான் உண்மையிலேயே இங்கே பங்கு கொடுத்துருக்கேன் இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு அப்படின்னா லெஃப்ட்டில் உட்காருங்க, கொடுக்கலன்னா ரைட்டில் உட்காருங்கண்ணா. திவாகர் சபரி எல்லாம் உட்காந்துருக்காங்க, எஃப்ஜேலாம் இந்த அம்மா போய் நல்லா கொத்துக்கள் மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. கேட்டால் நாங்களே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறோம், கொடுத்துட்டாலும் நீங்கள் அறுவடை செஞ்சுட்டாலும் போமாங்கட்டும் சொல்லிட்டு எல்லாரும் காரி திருப்பி அந்த பக்கம் அமுச்சு விட்டாங்க. இவங்களாம் மைண்டுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. இதில் இன்னொரு குடும்பம் விக்கல் சுக்கரம் வரும், நானும் கொடுத்துட்ருக்கேன், எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க ஸ்டாண்டப் காமெடி. நீங்கள் ஸ்டாண்டப் காமெடி கொடுத்துட்டாலும் நாங்கள் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டாலும் ஏன் சார் இப்படி பண்ணுங்க, வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்க, போங்க சார் அந்த பக்கம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் அங்கே இருக்கவங்க சொன்னாலும் இவர் போக மாட்டோம்னு அழுகுறாரு. என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டம். ஆனால் அரோரா கண்டிப்பாக இந்த வாரம் வெளியே போனால் தான் நல்லது, இல்லைன்னா இவங்களால கலையரசை வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்துட்டு பெரிய போராட்டத்தில் இருக்காங்க. அதனால தான் நேற்று வந்து அவ்வளோ கோவப்பட்டார் பிக் பாஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க மைண்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு 4 பேர் ரொம்ப ஒஸ்ட்டாக வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஏன் தான் இவங்களெல்லாம் சேர்த்துன்ற ஒரு இதில் வந்துட்டு துஷார், அப்புறமா வந்துட்டு நம்ம அரோரா, அதுக்கப்புறம் வந்துட்டு விக்கல் விக்ரம், ரம்யாஜோ, இவங்கள ஏன் தான் சேர்த்தோம்னு சொல்லிட்டு ரொம்ப காண்டில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வாரம் இவங்கள கண்டிப்பாக கை வைப்பாங்க. ஒன்று சிங்கிள் இல்லை டபுள் இல்லை ட்ரிபிள் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்களாம். நடந்தால் செம்ம மாதம் இருக்கும். ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி வேறு வராங்க, பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வைல்ட் கார்டு என்ட்ரி 4 பேர் கண்டிப்பாக வரப்போகிறாங்க. வேறு மாதிரி சம்பவம் இருக்க போது. இதன்படி பார்க்கும்போது இந்த 4 பேரில் பிரஜனுக்கு செம்மையான ஒரு வரவேற்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்கவுக்கு இருக்குது, சாண்ட்ராக்கு இருக்குது, அதுக்கப்புறம் தான் வந்து திவ்யாவுக்கு இருக்குது. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வைல்ட் கார்டில் யார் ரொம்ப ஃபேவரட்டுன்றதை சொல்லுங்கள். அதேமாரி இன்றைக்கி யார் வெளியே போகணும்னு சொல்லுங்கள். இப்போ இந்த நிலவரப்படி கண்டிப்பாக அரோரா தான் இந்த வாட்டி வெளியே போகிறாங்க. அதுதான் நியாயம், இதுதான் நியாயம், இதுதான்டா தர்மம், இதுதான்டா நம்மளோட தீர்ப்பு. பாய் நண்பர்களே.